வணக்க நண்பர்களே, இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது காளி உபாசன எந்திரம், அதை சித்தி செய்யும் முறை. இந்த காணொளியை பார்க்குற காளியை உபாசிக்கின்ற உபாசகர் அல்லது சித்தி செய்ய நினைப்போர் எங்களிடம் அணுகலாம். மிகச்சிறந்த முறையில் உரிய நேரத்தில் எந்திரம் எழுதப்பட்டு சர்வதேவதா வசியமையை வைத்து உருவேற்றி உபாசனைக்குரிய எந்திரம் தரப்படும். அதாவது ஒரு தெய்வத்தை சித்தி செய்யணும்னா எப்படின்னு நான் பல காணொளியில் போட்டிருக்கேன். இந்த எந்திரத்தை கொண்டு காளியை சித்தி செய்ய நினைக்கும் உபாசகர் செம்பட்டு, தர்பயாசனம், அடுத்ததாக கருங்காலி மாலை, ஜபமாலை, இதுதான் உங்களுக்கு. இந்த பூஜையை நீங்கள் என்றைக்கு தொடங்கணும்னா அமாவாசை அன்னைக்கு தொடங்குவது சிறப்பானது. சக்தி வாய்ந்த பலன்களை அளிக்கும். மிக இலகுவாக ஆகிவிடும். அதனால தான் நான் அமாவாசை குறிப்பிட்டு சொல்லுது. பௌர்ணமி நாள்லையும் தொடங்கலாம், அமாவாசை சால சிறந்தது. அமாவாசை நாளில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் சித்தியாகிவிடும். அதாவது முதல்ல நான் உடல் தூய்மையை சொல்லியிருக்கேன், அடுத்தது மன தூய்மை, அடுத்தது உடலை எப்படி உடலில் இருந்த கழிவுகளை அகற்றிவிட்டு தான் இந்த உபாசனையை தொடங்கணும். அதுக்கப்புறம் மந்திர சக்திகளை கிரகிக்கக்கூடிய மூலிகைகளை உபாசனைக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே முன்னாடி உள்ள காணொலியில் நான் போட்டிருக்கேன். இந்த எந்திரத்தை வைத்து காளியை உபாசிக்க விரும்புவோர் தாராளமாக எங்களிடம் கேட்கலாம். 21 நாட்களிலெல்லாம் நீங்கள் உபாசிக்கின்ற அந்த காளி தேவி உங்களிடம் முகமுகமாக பேசுவாள். எந்திரம் அந்த முறைப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் சர்வதேவதா வசியமை மிகவும் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு சிறப்பான முறையில் வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட அதி அற்புதமான மை தான் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம். யார் எந்த தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சர்வதேவதா வசியமை எங்களிடம் கிடைக்கும். அதேபோல் எந்த தெய்வத்தை சித்தி செய்ய வேண்டுமென்றாலும் இந்த எந்திரம் எழுதுவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எந்திரமும் எழுதி அதை உருவேற்றி உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதாவது கிரமமாக பூஜையை ஆரம்பித்து உபாசனை நாளை அமாவாசையாக நிர்ணயித்து கிரமமான முறையில் பூஜையை செய்து உருவேற்றி வந்தால் 21 நாட்கள், அதிகபட்சமாக 48 நாட்களெல்லாம் உங்களுக்கு சித்தி கிடைத்துவிடும். நீங்கள் அஷ்டகர்ம வேலைகளை செய்யலாம். உங்களிடம் காளி தேவி முகமுகமாக பேசுவாள். எந்த விஷயத்தையும், தூரத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் கண்ணால் பார்ப்பது போல், கிட்டே நின்று பார்ப்பது போல், நீங்கள் உங்களிடம் குறிகேட்க வந்தவருக்கும் அல்லது பிரச்சனைகளை என்னவென்று பிரச்சனைக்கான தீர்வுகளை கேட்க வந்தவர்களுக்கும் நீங்கள் தெள்ளத் தெளிவாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த காளியை சித்தி செய்து இந்த மையை கொண்டு பிரயோகப்படுத்தும் பொழுது அங்கே நடக்கின்ற காரியங்கள், நடந்த காரியங்கள், இனி நடக்கப் போகும் காரியங்கள் யாவும் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்தப்படும். இந்த எந்திரத்தையும் மையையும் வாங்கி பயன்பெற விரும்புகின்ற நபர்கள் தாராளமாக எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம்.